அவருக்கு 77 வயது. மனைவியை இழந்து 10 வருடங்களாகிறது. இருக்கின்ற 4 மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகனிடம். இப்போது இருப்பது 3வது மகனிடம். இன்னும் 4 நாட்கள் இருக்கிறது கடைசி மகனிடம் செல்ல. இப்போதிருந்தே வயதானவர்களை கொண்டு எண்ணிக்கொண்டு இருக்கிறார் கடைசி மருமகளிடம் செல்லும் நாட்களுக்காக. போன தீபாவளிக்கு 2வது மருமகள் வாங்கி தந்த வெள்ளை வேட்டி பழுப்பு நிறமாகி பல நாட்கள் ஆகிவிட்டது. முதன் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து 3 வாரங்கள் ஆகிவிட்டது. இப்போது இருக்கும் கோபக்கார மகனிடம் கேட்டால் என்ன சொல்வானோ என்று பயந்து கண்ணாடியை ஒளித்து வைத்துவிட்டு வெறும் கண்களோடு தடுமாறிக்கொண்டு இருந்தார். கடைசி மருமகளிடம் சொல்லிதான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் 4 நாட்கள் தான் என்பதால் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு அவருடைய வேட்டி ஜிப்பாக்களை துவைத்து வைத்து கொள்ள வேண்டும். துணி துவைக்கும் மிஷின் இருந்தாலும் அவர் துணிகளை தனியாக தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடையோடு கூட ஒட்ட விடாமல் ஏனோ அந்நியமாக வைத்திருக்கிறாள். கஷ்டமாக இருந்தாலும் மகனிடம் கூட எதுவும் சொல்வதில்லை. மருமகளும் சொல்ல விடுவதில்லை. இன்னும் 4 நாட்கள் தானே என்று ஹாஸ்டலிலிருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடும் குழந்தையைப் போல கடைசி மருமகளின் வீட்டுக்கு போக அவர் உடைகளை ஆர்வமாக துவைத்து கொண்டு இருக்கிறார். கடைசி மகன் மற்றவரைப் போல காரு சொந்த வீடு என்று வசதியாக இல்லை. வாடகை வீடுதான். 2 பேருக்கு 2 மோட்டார் பைக்கள் இருக்கிறது. அவர் ஊருக்கு போகும்போதெல்லாம் மருமகள் தான் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்ட் வருவாள். அந்த ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமோ அவருக்கு. என்னென்ன நடந்தது என்று அவள் கேட்டுக்கொண்டே போக அவர் பின்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தபடி யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டு போவார். அவள் கெட்டிக்காரி என்பதால் போகும் வழியில் அவருக்கு பிடித்த ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கும்போது கண்டுபிடித்து விடுவாள். வீட்டுக்கு போனதும் கட்டைப்பையை ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரைகளாவது சரியாக வாங்கி கொடுத்தார்களா என்று தேடி பார்த்து திட்டுவாள். அதில் அவளுக்கு பிடித்த பாதுஷா ஸ்வீட்டை வாங்கி வந்திருப்பதை பார்த்து சிரித்து விடுவாள். இவளை ஏன் எனக்கு மகளாக பெற்றுத்தரவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை போடக்கூட அவர் அழுகை இல்லாமல் தனக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டதில் நிறைய வருத்தம் அவருக்கு. 4 நாட்கள் கழித்து பஸ்ஸில் போய் இறங்கினார். எப்போதும் போல முன் வந்து காத்திருந்தாள். ஓடி வந்து பையை வாங்கி கொண்டாள். ஸ்கூட்டரில் பத்திரமாக உட்கார வைத்து கொண்டாள். உங்களை ஷேவிங் பண்ண கூட கூட்டிகிட்டு போக நேரம் இல்லையாமா உங்களுக்கு? அவ்வளோ பெரிய ஆளுங்களாக ஆயிட்டாங்களா என்னும் போது அதெல்லாம் இல்லைம்மா 2 பேரும் என்று ஆரம்பிக்கும் போதே இப்படியே பேசி பேசி அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்காதீங்கப்பா, பேசாமல் வாங்க என்று ரோஸ் மில்க் கடைக்கு போவதற்கு சவரக்கடைக்கு தான் அழைத்து சென்றாள். கண்ணாடி என்னாச்சு என்று முறைத்தாள். ஃபெயிலான மார்க் ஷீட்டை காட்டும் குழந்தையைப் போல தயங்கி தயங்கி ஒரு பக்கம் உடைந்த கண்ணாடியை காட்டினார். கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடி மாற்ற அழைத்து சென்றாள். இதுக்கு தான் உங்களை அனுப்ப மாட்டேன்னு சண்டை போடுறது புரியுதாப்பா என்று முறைத்தால் இவரிடம் பதில் இல்லை. ஊர் உலகத்தில் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பெருமைக்கு கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் உங்களை கஷ்டப்பட்டு அனுப்புறது, இதே வேலையாக போச்சு எல்லாருக்கும் என்று முணுமுணுத்து கொண்டே கண்ணாடியை மாட்டி கொடுத்தாள். துணியெல்லாம் சுத்தமாக துவைச்சிருக்கே, நீங்கள் தான் துவைச்சிங்க, பொய் சொல்லாமல் சொல்லுங்கள் என்று டீச்சரை போல் முறைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் பாதி பற்களோடு சந்தோஷமாய் சிரித்தார். அவளும் சிரித்து விட்டாள். தேவையான எல்லாவற்றையும் வாங்கி பையை நிரப்பிக்கொண்டு வீட்டுக்கு அழைத்து சென்றாள். ஸ்கூட்டரில் உட்கார்ந்து செல்லும்போது லேசாக மயக்கமாக இருக்கு, சாஞ்சுக்கிட்டாமா என்று கேட்டார். கொஞ்சம் தூரம் தானப்பா, போயிடலாம், பத்திரமா சாஞ்சுக்கோங்க என்று சொல்ல மெதுவாக சாய்ந்து கொண்டார். உண்மையில் மயக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை. பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது. அதனால்தான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டார். இன்னும் ஒரு மாதத்திற்கு அவளின் செல்ல திட்டுகளுக்கு நடுவே இனி காணாமல் போகும் அவர் முதுமையின் ஊமை காயங்கள். ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவன் பூமியில் இருக்கத்தான் செய்கிறது என்று தோன்றியது அவருக்கு.